இந்த கீரை விதையெல்லாம் ஓப்பன் பண்ணி கொட்டியாச்சு. பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி விடுவோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க. விதை நேர்த்தி பண்ணலாம். விட்டுட்டு ஒரு ரெண்டு சொட்டு பஞ்சகாவியா விடலாம். பஞ்சகாவியில் விட்டாச்சுங்க. பஞ்சகாவியை வந்து இப்போ இப்படி வந்திருக்கு. முதல் பாட்டிலில் வரும், இந்த மாதிரி கேனில் வர கொடுக்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. விதை நேர்த்தி பண்ணுறது. அப்புறம் கொஞ்சம் உணர வச்சு எடுத்து கொஞ்சம் திருநீர் போட்டுட்டு அப்புறம் கொண்டு போய் காமிக்கிறேன். சீடெல்லாம் பஞ்சகாவியால் விதை நேர்த்தி பண்ண வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வடிகட்டி உணர வைக்கணும். பெரிய சீடெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த சின்னதெல்லாம் ஒரு அரை மணி நேரம். கீரை விதைகள்லாம் அரை மணி நேரம் ஊறினா போதும். வடிகட்டிட்டு உணர வச்சு விதைச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் பஞ்சகாவியா, கொஞ்சம் தண்ணி. பாருங்கள், இதான் விதை நேர்த்தி பண்ணுறது. கீரை விதையெல்லாம் விதைக்கிறதுக்கு கொண்டு வந்துருக்குறேங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கீரை விதையும் தனியாக பஞ்சகாவியால் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி காய வச்சுருக்குதுங்க. உணர வச்சு சாம்பல், எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு சாம்பல் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள், இப்படி வச்சு அழுத்தி கோடு போட்டுக்கோங்க. இப்போ நாம் ஒவ்வொரு விதையாக போடுவோம். அப்படியே மெதுவாக விடுங்க. சாம்பல் போட்டிங்கன்னா எறும்பு வராது, இல்லாட்டி கீரை விதையெல்லாம் எறும்பு தூக்கிட்டு போயிடும். இப்படி கோடு போட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த சென்டரில் ஊற்றிக்கலாங்க. நம்ம விதை மேலே ஊற்ற வேண்டியதில்லை. அப்போ விதையெல்லாம் செடியும் நாற்று வந்தால் கூட சாயாது. நீங்கள் அப்படியே பரவலாக விட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே பூ மாதிரி தெளித்து தான் விடணும். அது மாதிரி இன்னொரு கீரை விதை. நான் விதையெல்லாம் சீட்லிங் ட்ரேயரில் போட்டு வச்சுருக்கேன். எப்படியும் செடி வர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அதுக்குள்ளே இந்த கீரையெல்லாம் பெருசாயிருங்க. இது கீரையெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்றை நடவு பண்ணிக்கலாம். இல்லை செடி இந்த கீரை இருக்கும் போதும் கூட நம்ம அந்த நாற்றை கொண்டு வந்து நடவு பண்ணிக்கலாம் ஓரமாக. ரொம்ப நாள் நம்ம தொட்டி சும்மா கிடக்க வேண்டாம் பாருங்கள். இது போடுறதுனால சத்துக்கள்லாம் குறையாது, இன்னும் அதிகம் வந்து ஆகும். சாம்பல் கிடைக்கலனா நெத்திக்கு வைக்கிற விபூதி இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் கலந்துக்கலாம். எறும்பு வராது, எறும்பு தூக்கிட்டு போகாது விதைகளை. இல்லைன்னா பூரா வந்து இது பஞ்சகாவியால் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 சொட்டு பஞ்சகாவியா போட்டு ஒவ்வொரு விதையும் விதையை நேர்த்தி பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணுனா, விதை நேர்த்தி பண்ணுனா பூச்சியே பிடிக்காதுங்க கீரையில். அதுக்கு தான் விதையை நேர்த்தி பண்ணுறது.
அப்புறம் எல்லா கீரையுமே முளைப்பு திறன் இருக்கும். விதைக்கிற எல்லா கீரையுமே விதையுமே முளைச்சிக்குங்க. பஞ்சகாவியாவுக்கு மட்டும் அவ்வளோ சத்து இருக்குது. இன்னொரு விதை இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணுறீங்க, லைட்டாக அப்படி மூடி விட்டுருங்க. லைட்டாக லேசாக நிறைய உள்ளே போட்டிங்கன்னா முளைச்சே வராது, சரிங்களா? சும்மா லைட்டாக மூடி விடணும். சும்மா பாதாள குழியில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் சும்மா லைட்டாக தான் இது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பிகினர் எல்லாம் உங்களுக்கு இந்த சென்டரில் இந்த விதை இங்கே விதை போட்டிருக்கு, இங்கே விதை போட்டிருக்கு, நம்ம இந்த சென்டரில் தண்ணி விட்டுக்கலாம். நாற்று வந்தால் கூட சாயாது பாருங்கள். இல்லாட்டி சின்ன நாற்றாக இருக்கும்போது சும்மா பரவலாக தூவிட்டோம்னா அப்படியே சாஞ்சு போயிடும். லைட்டாக தான் தண்ணி தெளித்து விடணும். கொஞ்சம் இது போனால் கூட பாருங்கள். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் தோட்டமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம தண்ணி பாருங்கள் லைட்டாக இப்படி சென்டரில் அந்த கோட்டுக்குள்ளே ஊற்றினா போதும். விதை இல்லாத பக்கம் அப்புறம் இந்த ஓரத்துலலாம் ஊற்றினா போதுங்க. இங்கே பாத்தி மாதிரி இருக்குது பாருங்கள், அது மேலே தண்ணி கையில் வச்சு ஊற்றினாலும் சரி, லேசாக ஊற்றணுங்க. நல்லா ஊற்றி முடிச்சிட்டேன். அந்த விதை போட்ட இடத்துல ஊற்றக்கூடாது. இன்னும் பாத்தி இருக்குது பாருங்கள், மண், அந்த மண் மேலே ஊற்றி விடுங்க. போட்டாச்சு, கீரை விதை போட்டாச்சு. பார்ப்போம். கீரை விதைச்சி 3 நாள் ஆச்சுங்க. பாருங்க எப்படி வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்குல்ல. கீரை 4ஆம் நாள் எப்படி வந்திருக்கு பாருங்க. கீரை பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. அங்கங்கே கேப் இருந்தது, எல்லாம் முளைச்சோன்னே இந்த கேப்பெல்லாம் தெரியல பாருங்கள். இடையில இந்த மாதிரி தான் பீக்கங்கொடி நட்டியிருக்கேன். நான் துட்டெடுத்து நடவு பண்ணியிருக்கேன். நம்ம இந்த அறுவடை பண்ணுறக்குள்ள இதுவும் பெருசாகிக்கும், பீக்கங்கொடியும் பெருசாகிக்கும். நம்ம கீரையை அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் எப்படி தான் மூக்குத்தி அவரை போட்டிருக்கேன். இதெல்லாம் மூக்குத்தி அவரை கொடி அப்படியே படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். குச்சி நட்டி விடணும். இதே நடுவில் கீரை போட்டிருக்கேன். இந்த கீரையை பிடிங்கிட்டு இதில் எப்படி தான் பாருங்கள். எல்லாம் நாற்று வச்சுட்டு அதில் தான் அதுக்குள்ளே கீரை ரொம்ப பெருசாகிடுச்சு. அதை பிடுங்கிட்டு தான் அடுத்த ஏதாவது ஒரு கொடி போடணும், புடலங்கொடி போடணும். அதில் பாருங்கள் சிறுகீரை எப்படி வளர்ந்து நிற்கிது பாருங்கள். பீக்கங்கொடி உள்ளே வளருது. நம்ம இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். அப்பப்போ இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இதிலெல்லாம் வேறு விதைகள் போட்டிருக்கேன் பாருங்கள். பூனைக்காளி, இதில் வேறு கொடி படருது.
இதெல்லாம் மூக்குத்தி அவரை, இதுவும் படத்தை விடணும். அதெல்லாம் அறுவடை போய்கிட்டே இருக்குது. கீரையில் அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. சிறுகீரை, பாருங்கள், இது மயில் கீரை. அந்த ட்ரம்லேயும் ஃப்ரிட்ஜ்லேயும் போட்டிருந்தேன், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு வாரம் கழித்து இது போட்டிருந்தேன். இது கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது அரைக்கீரை, இது பச்சை அரைக்கீரை, இது சிகப்பு அரைக்கீரை. இது தண்டு பாருங்கள் பச்சையாக இருக்குது. இது பச்சை அரைக்கீரை, இலை பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. இது சிகப்பு அரைக்கீரை. இது சிறுகீரை. இதிலே சிகப்பு அரைக்கீரை சிறுகீரையும் இருக்குது. இது தண்டங்கீரை, சிகப்பு தண்டங்கீரை. வாங்க, இது எப்படி விதை விதைச்சி விதை நேர்த்தி பண்ணி போடலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் ஊடால இங்கே பாருங்கள், இது நட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், மூக்குத்தி அவரை. இது அப்படியே கொடி படத்தி விட்டுருவேன். இங்கே பாருங்கள், சிகப்பு தண்டங்கீரை எல்லாம் பறிச்சாச்சு கொஞ்சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.